நான் நம்ப மாட்டேன், நிச்சயமா நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டீங்க? நான் உங்ககிட்ட பொய் சொல்லுவேனா? அர்ச்சனா உண்மையாவே கர்ப்பமா தான் இருக்கா. நான் அவகிட்டயே விசாரிச்சு வந்துட்டு தான் சொல்றேன். அர்ச்சனாவே என் முன்னாடி வந்து நின்னு நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். என் உள்ளுணர்வு சொல்லுது அவ நடிக்கிறா, நாடகம் ஆடுறான்னு. எதை வச்சுமா அப்படி சொல்றீங்க? அவ வாந்தி எடுத்திருக்கா, டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போயிருக்கா, 2 குடும்பமும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது? நீ ஒரு பொண்ணா இருந்து ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சிக்க முடியலையே. அர்ச்சனா உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கா? என் அம்மாவோட நிம்மதிக்காக தான் என் புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கேன், புருஷனோட சந்தோஷமா வாழ வரலன்னு சொன்னாலா இல்லையா? ஆமா சொன்னா. அப்படி சொன்ன அவ அவ்வளவு சீக்கிரமா மனச மாத்திக்கிட்டு புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? அப்படி மனசு மாறுற அளவுக்கு அந்த வீட்டுல அவளுக்கு என்ன நடந்தது? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இதே சந்தேகத்தை தான் நானும் அவகிட்ட கேட்டேன். நான் அப்படிதான் இருந்தேன், ஆனா இப்ப மனச மாத்திக்கிட்டு வாட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றாளே. அவ ஏன் உங்ககிட்ட போய் சொல்லிருக்க கூடாது? எல்லா விஷயத்தையும் மனசை விட்டு பேசுற அர்ச்சனா இந்த விஷயத்துல மட்டும் ஏமா போய் சொல்லணும்? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு போய் சொல்லிட்டோம். இதனால 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல இவகிட்ட எதுக்கு உண்மையை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட சொன்ன பொய்யையே உங்ககிட்டயும் சொல்லிருக்கலாம்ல. சரிம்மா, அர்ச்சனா போய் சொல்லிருக்கலாம். ஆனா அவளை செக்அப் பண்ண டாக்டர் கூடவா போய் சொல்லுவாங்க? அவ கர்ப்பமா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே. நீ அவ கூட போய் பாத்தியா? இல்ல அவ கூட வேற யாராவது போனாங்களா? அவ தானே சொன்னா. அவ கூட செல்வமும் போனாரே. அதான், செல்வமும் அர்ச்சனாவும் தெளிவா இருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் போயிருக்காங்க. டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னது ஏன் பொய்யா இருக்க கூடாது? நீங்க சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா இதெல்லாம் வெறும் யூகமா தானே இருக்கு. உண்மைன்னு சொல்றதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லையே. ஆதாரம் இல்லங்கிறதுக்காக இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற முடியாது கவிதா. இன்னைக்கு கர்ப்பம் விஷயத்துல அர்ச்சனாவும் செல்வமும் ஒண்ணு சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. நாளைக்கு எல்லா விஷயத்திலயும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா இத்தனை நாள் நான் போட்ட திட்டம், நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். நீ தொடர்ந்து அர்ச்சனாவை கண்காணிச்சுக்கிட்டே இரு. உண்மை என்னன்னு வந்து சொல்லு. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி அர்ச்சனாவை தீவிரமா கண்காணிச்சு உண்மை என்னன்னு சொல்றேன். ஒருவேளை அர்ச்சனா நிஜமாவே கர்ப்பமா இருந்தா என்னமா பண்றது? கர்ப்பத்தை கலைக்கிறத தவிர வேற வழி இல்ல. அர்ச்சனா இன்னும் எந்திரிக்காம இருக்கல. என்னவா இருக்கும்? உன் கைப்பட்ட இடம் இல்ல, எனக்கு அருவருப்பா இருக்கு. முதல்ல நான் போய் குளிக்கணும். அர்ச்சனா இன்னும் எழுந்திருக்கலையாப்பா? இன்னும் இல்லம்மா, தூங்கிட்டு தான் இருக்கா. சரி தூங்கிட்டு எழுப்பிடாத. மஸ்க நேரத்துல இப்படிதான் இருக்கும். அர்ச்சனா, என்னாச்சு அர்ச்சனா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அர்ச்சனா என்னாச்சுன்னு சொன்னா தானே தெரியும். அம்மா நீ மசக்கையில படுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்ல அர்ச்சனா. இதை பாரு அர்ச்சனா, உன் கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் கிடையாது. வேணா வா, கிளம்பி டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். ஐயோ, கொஞ்சம் பேசாம இருக்கியா? இதெல்லாம் மாசம் மாசம் பொம்பளைங்களுக்கு வர பிரச்சனை தான். என்ன அர்ச்சனா சொல்ற? வீட்டுல எல்லாரும் நீ கர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ எப்படி அர்ச்சனா சமாளிக்க போற? சமாளிச்சுதானே ஆகணும். எல்லாம் என் தலை எழுத்து. அதான் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே.
என்னம்மா அர்ச்சனா, ஏன் அதுக்குள்ள எழுந்திரிச்சு வந்த? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க கூடாது? இருக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? ரொம்ப களைப்பா இருந்துச்சு அத்தை, அத தூங்கிட்டேன். இதோ இப்ப குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி போ. நம்மள வர சொல்லிட்டு அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்கான்? மச்சான், என்ன என்னவோ பெருசா பயந்துகிட்டே இருந்தியே, என்னாச்சு இப்ப? நான் சொன்ன மாதிரி நடந்தது. மச்சான், அதான் ரூட் கிளியரா இருக்குல்ல, கீரை போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதானே அதானே உன் பிளான். மச்சான், இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆனதுக்கு பெரிய பார்ட்டியே கொடுக்கணும். ரூம்ல உட்கார வச்சு குவார்டரோ ஆஃபோ வாங்கி கொடுத்து சமாளிச்சிடலாம் நினைக்காத. ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போய் பார்ட்டி வைக்கணும், புரிஞ்சுதா? சாதாரண பார்ட்டி இல்ல, அடிச்சிட்டு மிதக்கணும் மச்சான். அட போடா, இப்பலாம் அந்த பாட்டி ஏய், என்னடா கிடையாது. மச்சான் காலை வர்ற? இப்படி பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா பீச்சுக்கே வந்திருக்க மாட்டோம்ல. ஆமா மச்சான், இப்ப ஒண்ணு இல்லைங்கிற. மச்சான், நான் மத்த பொண்ணுங்களுக்கு ரூட் போட்ட மாதிரி தான் ரேவதிக்கும் பிளான் பண்ணி கரெக்ட் பண்ணிடலான்னு ரூட் போட்டேன். ஆனா அவ என் வலையில அவ்வளவு ஈஸியா சிக்கல. அவளை என் வலையில சிக்க வைக்கிறதுக்காக தான் லவ் டிராமாவையும் கிரியேட் பண்ணேன். அதெல்லாமே தான் எங்களுக்கு தெரியுமேடா. ஆனா இப்ப நான் அவளை உண்மையாவே லவ் பண்றேன்டா. என்னது லவ் பண்றியா? என்னடா அவன் திடீர்னு காமெடி பண்றான்? இல்லடா, இது காமெடி கிடையாது, சீரியஸ். எனக்கும் ரேவதிக்கும் நடுவுல முரளின்னு ஒருத்தன் வர வரைக்கும் இதை நான் உணரவே இல்லை. ரேவதி முரளியை லவ் பண்றேன்னு நாடகம் ஆடிட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளவு தவிச்சேன் துடிச்சேன்னு தெரியுமா? எனக்கே தெரியாம என் மனசுல அவஸ்தை ஏற்பட்டுடுச்சு. அவ எவனை லவ் பண்ணா எனக்கு என்னன்னு தோணி இருக்கணும்ல, ஆனா எனக்கு அப்படி தோணவே இல்லையே. சின்சியரா லவ் பண்ணா மட்டும்தான் தவிப்பும் அவஸ்தையும் இருக்கும். சோ நான் ரேவதியை சின்சியரா லவ் பண்ணிருக்கேன். இனிமேலும் அவ்வளவுதான் லவ் பண்ண போறேன். சரிடா, லவ் பண்ணா என்ன? எத்தனையோ பேர் லவ் பண்ணிட்டு கடைசியில் அல்வா கொடுக்கறது இல்லையா? அதானே, நீ ஃபீல் பண்றத பார்த்தா அவளை லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிடுவ போல இருக்க. ஆமாண்டா, இனிமே என் வாழ்க்கை துணை அவதான் முடிவு பண்ணிட்டேன். மச்சான், தெளிவான முடிவு தான்டா எடுத்திருக்க. ரேவதி ஒரே பொண்ணு, பெரிய இடம், சொத்து பத்து இருக்கு. உனக்கு லக்கு தான், செட்டில் ஆயிடு மச்சான். இல்லடா, அவ்வளவு ஈஸியா செட்டில் ஆயிட முடியாது. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல்? ரேவதியோட அப்பாவுக்கு காதல்னா சுத்தமா பிடிக்காது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. டேய் மச்சான், உலகத்துல எந்த அப்பனுக்குடா பொண்ணோட காதல் பிடிச்சிருக்கு? அது இல்லடா மச்சான், காதலுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவருக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. அவர்கிட்ட எங்க காதலை சொல்லி எப்படிடா கல்யாணத்தை முடிக்கிறது? மச்சான், இப்பெல்லாம் எதுக்குடா அதை பத்தி நினைச்சுக்கிட்டு? இப்பதானே லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்க. இப்படியே கொஞ்ச நாளைக்கு ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு இரு. அப்புறமா நடக்க வேண்டியதை பார்க்கலாம். ஆமாண்டா மச்சான், இவன் சொல்றதான் கரெக்ட். அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இந்த மாத்திரை கொடுங்க. எத்தனை மாத்திரை வேணும் மேடம்? ஒரு அட்டை கொடுங்க. எவ்வளவு? 40 rupees மேடம். இந்தாங்க. மேடம், மேடம் சேஞ்ச் வாங்க போறீங்க மேடம்? மேடம், உங்களதா? மேடம், என்ன சுமதி, என்னாச்சு? 50 ரூபா கொடுத்து மாத்திரை வாங்கினாங்க, சேஞ்ச் வாங்காமே போறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான், நானே கொடுத்துறேன். ஓகே. எனக்கு ஒரு பிரெட் பாக்கெட் தாங்க. ஆமா, அவங்க என்ன மருந்து வாங்கிட்டு போறாங்க? அது பெயினுக்கு போடுற மாத்திரை. என்ன பெயினுக்கு? பீரியட்ஸ் டைம்ல போடுற மாத்திரை. மேடம், பிரெட். சாரிம்மா. இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம்.
மோட்டர் எத்தனை மணிக்கு போட்ட? 7:30 மணிக்குப்பா. இப்ப மணி என்ன ஆகுது தெரியுமா? 8:05. அரை மணி நேரத்துக்கு மேல மோட்டர் ஓடக்கூடாதுன்னு சொல்லிக்கணும் இல்லையா? இப்ப எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் ஓடி இருக்கே. கரண்ட் பில் யார் கட்டுவாங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பொண்ணா இருக்கேம்மா. ஹாய். ஹாய். உனக்காக ஒரு gift எடுத்து வச்சு காலையில இருந்து வெயிட் பண்றேன் தெரியுமா? கிஃப்டா? என்ன கிஃப்ட்? நீயே சொல்லு பாப்போம். பேண்ட் ஷர்ட். இல்ல. தெரியலையே, நீயே சொல்ல. என்ன டியூப்லைட்னு சொல்லிட்டு நீ இப்ப ஃபியூஸ் ஆன பல்பு மாதிரி நிக்கிறியே. இத பாரு. ஹாய். செயின் கவரிங்கா? உன்ன மாதிரி பியூர் கோல்டு. இந்த செயினை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. நீ என் மேல இருக்கிற கடுப்புல நான் கொடுத்த செயினை சேட்டு கடையில அடமானம் வச்சல, அந்த செயின் தான் இது. ஓ, அத நீ திருப்பிட்டியா? செயினை மட்டும் இல்ல, உன்னையும் தான். இங்க பாரு, இனிமே இது எங்கேயாவது தொலைச்சேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஒன்னு தொலைச்சிருவேன். என்னம்மா தொலைச்சிருவேன் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? டிரைவர்ப்பா லேட்டா வந்தாரு, இனிமே லேட்டா வந்தா தொலைச்சிருவேன்னு சொன்னேன். ஐயோ, ஒரு நேரம் பொறுப்பு இல்லாம இருக்க, ஒரு நேரம் ரொம்ப பொறுப்பா இருக்க. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏயா, வேலைக்கு வர நேரமா இது? 8:05 தான் வேலைக்கு வருவியா? சார். என்னது கழுத்துல செயின்? ஏப்பா, பொம்பளைங்க மாதிரி நீயும் கவரிங் நகையெல்லாம் வாங்கி மாட்டிட்டு இருக்கியே, ஏன்? சார், கவரிங் இல்ல சார், பியூர் கோல்ட். தங்கமா? நிஜமா? ஆமா சார். நீங்க மாசம் மாசம் கொடுக்கிற சம்பளத்துல 250 ரூபாய் மிச்சம் பிடிச்சு இந்த செயினை வாங்கியிருக்கேன். என்னது, நான் கொடுக்கிற சம்பளத்துல மிச்சம் பண்ணி நகை வாங்கியிருக்கியா? ரொம்ப சந்தோஷம் வாசு. வாசு, இதுல ஒண்ணு கவனிச்சியா? உனக்கு தேவைக்கு அதிகமா சம்பளத்தை கொடுத்து நான் எவ்வளவு ஊதாரியா இருக்க பாத்தியா? என் அறிவுக்கு நான் திறந்துட்ட வாசு. சிக்கனமா இருக்கிறது எப்படின்னு எனக்கு கத்து கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி வாசு, ரொம்ப நன்றி. இந்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளம் 2750 ரூபா தான். இதே போல சிக்கனமா இருந்து மோதிரம் வாங்கி போட்டுக்க. ஏற்கனவே இவர் கொடுக்குற 3000 ரூபாய் சம்பளம் அடிமாட்டு கொடுக்குற சம்பளம். அதுலயும் இப்ப 250 ரூபாய் கை வச்சுட்டாரா? நல்ல முதலாளி. இத பார், நீ போட்டு விட்டு இந்த செயினை போட்டு வீட்டுக்கு போனா ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. அதனால வீட்டுக்கு போகும்போது கழட்டி வச்சிருவேன், சரியா? நீ வேற அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் வேற சொல்ற. இதெல்லாம் எப்படி முடியும்? ஹலோ, என்ன இங்கே டிரைவரா செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்காக தானே இந்த வேலைக்கு வந்தேன். நான் தான் இப்போ உனக்கு கிடைச்சிட்டேன்ல. இனி எதுக்கு உனக்கு இந்த வேலை? உன் படிப்புக்கேத்த வேற நல்ல ஜாப் தேடி லைஃப்ல முன்னுக்கு வர வழியை பாரு. சரிங்க ஔவையார் மேடம். என்னது ஔவையார் மேடமா? ரேவதி, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? இங்க வாமா. வரமா. ஏய், போட்டனா? என் உள்ளுணர்வு சொல்லுதுன்னு சொன்னேன்ல, இப்ப அது உண்மையாயிடுச்சு பாத்தியா? அன்னைக்கு என்னமோ சொன்ன, அர்ச்சனா கர்ப்பமா இருக்கிறது உண்மை, நீங்க நினைக்கிறதெல்லாம் யூகம் ஆதாரம் இல்லைன்னு. இன்னைக்கு பாத்தியா, யூகம் உண்மையாயிடுச்சு. ஆமாம்மா, உங்க அனுபவத்துக்கு முன்னாடி என் அறிவு எடுபடல, ஒத்துக்கிறேன். அர்ச்சனா கர்ப்பம் இல்லைங்கிறது நமக்கு சாதகமான விஷயம் தானேம்மா. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அர்ச்சனா கர்ப்பமா இருந்தா அதை கலைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிருந்தோம். இப்ப அதுக்கு அவசியமே இல்லாம ஆயிடுச்சு. ஆனா இப்ப அவ நாடகம் ஆடிட்டு இருக்காளே, அதை நம்ம உடைக்கணும். அதுவும் அவ வாயாலேயே. அவ கர்ப்பம் இல்லைன்னு எல்லார் முன்னாடியும் சொல்ல வைக்கணும். அதனால நமக்கு என்னமா லாபம்? என்ன கவிதா இப்படி கேட்டுட்ட? இந்த விஷயம் 2 குடும்பத்துக்கும் தெரிஞ்சா 2 குடும்பமும் முட்டி மோதிக்கும்ல, அது நமக்கு லாபம் தானே? அம்மா, ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்களா? இதுக்கு முன்னாடி அர்ச்சனாவுக்கு செல்வத்துக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு நான் வந்து சொன்னதும் நீங்க அவசரப்பட்டு நந்தினி கிட்ட சபதம் போட போனீங்க. அப்ப நான் தானே அவசரப்படாதீங்கன்னு தடுத்தேன். ஞாபகம் இருக்கா? எதுக்காக தடுத்தேன்? உண்மை வெளியே தெரிஞ்சதுன்னா நந்தினி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவா. அதனால பக்குவமா காய் நகர்த்தணும்னு சொன்னேன் இல்லம்மா.
ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அதே நிலைமைதாம்மா இப்பவும். இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா 2 குடும்பமும் அர்ச்சனா செல்வத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிட மாட்டாங்க.